இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் வந்து நான் எல்லாருக்குமே சொல்கிறேன், நானுமே கொஞ்சம் கிராமத்தில் வளர்ந்தனால தங்கச்சிட்ட வந்து இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் போடக்கூடாது, நீங்கள் வெளியெல்லாம் போகக்கூடாது, வந்து ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பேன். ஃபோன் இருந்தால் வீட்டில் ஒரு ஃபோன் இருந்தால் போதும், அதில் பேசினா போதும், நீ தாண்டில் எதுவுமே பண்ணக்கூடாது அப்படிலாம் சொல்லியிருக்கேன். சொல்லிட்டு அப்புறம் இங்கே மீடியாலாம் வந்ததுக்கப்புறம் தான் ஓகே அதெல்லாம் இல்லை, இருக்கிற பொண்ணு எப்படி இருந்தாலும் கரெக்டாக இருந்துடும். அப்புறம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் நான் நிறைய அட்வைஸ் பண்ணுவேன், அடிக்கலாம் போயிருக்கேன். நாங்கள் 2 பேரும் ஒரு 6 மாதம் பேசாமலாம் இருந்திருக்கோம். இது ஆமாம், இதனால் நீ வந்து என்ன ஃபோன் யூஸ் பண்ணுற, பாட்டு போட்டால் அது வந்து ஒரு மாதிரி அது பாட்டு ஃப்ரெண்ட்ஸோட டான்ஸ் ஆடணும், இந்த மாதிரி நான் ஆடுற பார்க்குறவங்களும் என்ன நினைப்பாங்க அப்படிலாம் நான் சொல்லி ரொம்ப இது மாதிரி டார்ச்சர் பண்ணி ஒரு 6 மாதம் பேசாமலாம் இருந்தோம். எனக்கு அதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. மொதல் ஈகோ விட்டு சாரி கேட்டது என் தங்கச்சிட்ட மட்டும் தான். நான் வேறு யார்த்தையும் கேட்கல. இப்போதைக்கு எங்கள் வீட்டில் எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுனா தங்கச்சி மட்டும் தான். இப்போதைக்கு இருக்க சுச்சுவேஷனுக்கு எங்கள் அம்மா மூத்த தங்கச்சி கூட நான் நம்பலை. என் தங்கச்சி மட்டும் தான், நீ விடுனே, உன் லைஃப்பை நீ பார்த்துக்கணே, தைரியமாக பண்ண வந்துடலானே. எனக்கு இது முடிஞ்ச அடுத்து என்ன இருக்குன்னு கூட தெரியாது, ஆனால் இது மட்டும் கொடுக்குற கான்ஃபிடென்ட் தான் கண்டிப்பாக நல்லா பண்ணணும் எங்களுக்கு.